ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி தமிழ்நாடு ஆர்டிஇ 2025-26 அட்மிஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்கேஜி விண்ணப்பிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம பசங்களுடைய ஏஜ் என்ன இருக்கணும்னா ஆகஸ்ட் 1, 2021 31/7/2022 அவங்க பிறந்தவங்களாக இருக்கணும். அதற்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்க எல்கேஜி சேர்க்குறதுக்கு எலிஜிபிள். உங்கள் பசங்களை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா 1/8/2019 முதல் 31/7/2020 வரைக்கும் அவங்க பிறந்திருந்தால் மட்டும்தான் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்குறதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. இந்த ஏஜுக்குள்ளே உங்கள் பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்கேஜியோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். எல்லா பள்ளிக்கூடத்துலேயுமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆர்டிஇ இருக்குமானா இருக்காது. அதை நீங்கள் தான் விசாரிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு குழந்தையுடைய புகைப்படம். இது எல்லாமே குழந்தையுடையது தான், பெற்றோர்களுடையது கிடையாது. குழந்தையுடைய புகைப்படம், பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, பிறப்பு சான்றிதழ், சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட்டு வருமான சான்றிதழ், நெக்ஸ்ட்டு பெற்றோருடைய ஆதார் கார்டு. குழந்தையோடைய ஆதார் கார்டுமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. அதுவுமே இப்போ நெசசரியாக கேட்குறாங்க. அதே மாதிரி ரேஷன் கார்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு உள்ளே தான் இருக்கணும். 2 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்க ஆர்டிஇ அட்மிஷனுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. அப்ளிகேஷன் டேட் இன்னுமே இன்ஃபார்ம் பண்ணலை, அதாவது இன்னும் நமக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னு நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.